வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். ஒப்பந்தம் கைச்சாத்து. இலங்கையில் பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக உலக வங்கியுடன் 200 மில்லியன் டாலர் பெறுமதியான மேலதிக ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் நிதி அமைச்சின் செயலாளர் KM மஹிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் ஆகியோர் இது தொடர்பான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர். அதிரடி முடிவு. நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் தெரிவித்துள்ளார். இறக்குமதி வரி அதிகரிப்பு. உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரியை நிதி அமைச்சு அதிகரித்துள்ளது. உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிரடி அறிவிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவிகளில் இருந்து விலகுவதாக அதன் கொழும்பு கிளை தலைவரும் சட்டத்தரணியுமான KV தவராசா தெரிவித்துள்ளார். கட்சியில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாம் பதவி விலகுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இளம்பெண் உயிரிழப்பு. இரப்பை அலர்ஜி நோயால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 26 வயதான இளம்பெண் ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஊசி மூலம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிதுவ விஜயகுமாரதுங்க ஞாபகார்த்த வைத்தியசாலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மாணவி உயிரிழப்பு. கொழும்பு தாமரை கோபுரத்தின் கண்காணிப்பு தளத்தில் இருந்து பாடசாலை மாணவி ஒருவர் இன்று தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. அவர் தவறி விழுந்தமைக்கான சூழ்நிலைகளை தீர்மானிக்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.